இதுக்கப்புறமும் திமுகவும் காங்கிரசும் ஒரே கூட்டணியில இருந்தா ஒருத்தர் காலவாரி விட்டுக்கக்கூடிய நிகழ்வு தான் நடக்கும். கூட்டணி வச்சாலும் காங்கிரஸ் வேட்பாளர்களை தோக்கடிக்கத்தான் திமுக வேலை செய்யும். அதிக சீட்டு வாங்கிட்டா மட்டும் போதுமா? ஜெயிக்க வேண்டாமா? 63 சீட்டு மிரட்டி வாங்கி 5 தானே ஜெயிச்சிங்க. சரியான முடிவு எடுக்கலன்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் 0 ஆயிடும். இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தமிழ்நாட்டு அரசியல்ல திமுக மற்றும் காங்கிரஸ்க்கு இடையிலான கூட்டணி அப்படிங்கிறது பல ஆண்டுகளா தொடரக்கூடிய ஒரு சிக்கலான உறவுதான். கடந்த கால தேர்தல்களை உற்று நோக்கணும் அப்படின்னா தொகுதிகளுடைய எண்ணிக்கை தொடர்பான இழுபறி அப்படிங்கிறது 2 கட்சிகளுக்கும் இடையில தீராத ஒரு பிரச்சனையாவே இருந்துட்டு வருது. குறிப்பா காங்கிரஸ் கட்சி திமுக கிட்ட இருந்து அதிக இடங்களை மிரட்டி வாங்குறதாகவும், ஆனா களத்துல தொகுதிகள்ல வெற்றி பெறதுக்கு தேவையான வாக்கு வங்கியே காங்கிரஸ் இல்ல அப்படின்னு விமர்சனம் பரவலா இருக்கு. காங்கிரஸ் அதிக இடங்களை பெற்றுட்டா தங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிடுமோ அப்படிங்கிற பயத்துல திமுக தொண்டர்கள் சில இடங்கள்ல உள்ளுக்குள்ளவே காலவாரக்கூடிய வேலைகள்ல ஈடுபடுறதா சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் அரசியல் வட்டாரத்துல ரொம்ப காலமாவே பேசப்பட்டுட்டு வருது. கூட்டணி தர்மம் அப்படிங்கிறது மேடை பேச்சுகள்ல மட்டும் ஓங்கி ஒலிக்குதே தவிர அடிமட்ட தொண்டர்கள் கிட்ட அது முழுமையா போய் சேர்றது கிடையாது அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை. திமுகவை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய உழைப்பால காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அதன் பிறகு அவங்க தேசிய அளவுல தங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எப்பவுமே இருக்கு. அதே மாதிரி 2011 சட்டமன்ற தேர்தல்ல 63 இடங்களை அடம் பிடிச்சு வாங்கின காங்கிரஸ் வெறும் 5 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றுச்சு. இந்த கசப்பான வரலாறு இன்னும் திமுக காரங்களால சுட்டி காட்டப்பட்டுட்டே இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பலத்தை நிரூபிக்க தவறிச்சு அப்படின்னா திமுக தன்னுடைய சொந்த நலனுக்காக காங்கிரஸ் வேட்பாளர்களை தோக்கடிக்கிறதுக்காக மறைமுகமான வேலைகளை செய்யக்கூடிய அபாயம் இப்ப ஏற்பட்டிருக்கு. அரசியல் களத்துல அதிகமான இடங்களை பெறது மட்டும் ஒரு கட்சியோட வளர்ச்சியை தீர்மானிக்கிறது கிடையாது. அதுக்கு மாறா அந்த இடங்கள்ல வெற்றி பெறது ரொம்ப முக்கியமானது. காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டுல தனிப்பட்ட வாக்கு வங்கி அப்படிங்கிறது ரொம்ப கணிசமா குறைந்திருக்கக்கூடிய நிலையில அவங்க திமுகவுடைய தயவை மட்டும்தான் நம்பி இருக்கிறது நீண்ட காலத்திற்கு பலன் தராது. ஒரு பலமான கூட்டணி அப்படிங்கிறது 2 கட்சிகளுக்கும் பரஸ்பர லாபத்தை தரணும். ஆனா இங்க ஒரு கட்சி மற்றொரு கட்சியை சார்ந்து வாழக்கூடிய ஒட்டுண்ணி அரசியலா இது மாறிட்டு வருதோ அப்படிங்கிற கேள்வி எழுது. காங்கிரஸ் தலைமையும் தொண்டர்களும் களப்பணிகள்ல கவனம் செலுத்தாம வெறும் இடஒதுக்கீட்டுல மட்டும் குறியா இருக்கிறது திமுக கிட்ட கடும் அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. திமுக மற்றும் காங்கிரஸ்க்கு இடையில நிலவக்கூடிய இப்படிப்பட்ட மனக்கசப்புகள் தேர்தலின் போது வேட்பாளர்களுடைய வெற்றி வாய்ப்பை நேரடியாவே பாதிக்குது. தொகுதி பங்கீட்டின் போது ஏற்படக்கூடிய கசப்பான அனுபவங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதிபலிக்குது. திமுக தொண்டர்கள் தங்களுடைய கட்சியுடைய வெற்றிக்காக உழைக்கிற வேகத்தை கூட்டணி கட்சியான காங்கிரசுக்காக காட்டுறது கிடையாது. அதன் காரணமா காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய பல தொகுதிகள்ல வாக்குகள் சிதறி எதிர்கட்சிகளுக்கு சாதகமா மாறிடுது. திமுக தலைமை ஒருவேளை கூட்டணியை தக்க வைக்க விரும்பினாலும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் காங்கிரசுக்கு ஒத்துழைப்பு வழங்காத சூழல் தான் நிலவுது. அந்த பலவீனமான உறவுக்கு அடையாளமா இது பார்க்கப்படுது. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தனித்துவத்தை இழந்து வர்றதாகவும் திமுகவுடைய நிழல்ல மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு இயக்கமா மாறிட்டதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் கருதுறாங்க. இதே நிலைமை நீடிச்சா வரக்கூடிய காலங்கள்ல காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல ஒரு பூச்சியம் அப்படிங்கிற நிலையை தான் அடையும். திமுக தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த விரும்பும் வேளையில பலவீனமான ஒரு கட்சியை தன்னுடனேயே வச்சுக்க தன்னுடைய பலத்தை குறைத்து கொள்ள விரும்பவே விரும்பாது. இதனால காங்கிரஸ் கட்சி இப்போதிலிருந்தே தன்னுடைய உட்கட்சி பூசல்களை களைஞ்சு தனித்து நின்றாலும் கணிசமான வாக்குகளை பெறும் அளவுக்கு தன்னை தயார்படுத்திக்க வேண்டியது காலத்துடைய கட்டாயம். கடைசியா சுயநலமும் அதிகார போட்டியும் நிறைந்த இன்றைய சூழல்ல திமுகவும் காங்கிரசும் இனிமேலும் ஒரே கூட்டணியில பயணிக்கிறது 2 பேருக்குமே சுமையா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் காலவாரி விட்டுக்கூடிய போக்கு தொடர்ந்தா அது 2 கட்சிகளுடைய அடித்தளத்தையுமே பலவீனப்படுத்தும்.
காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கடந்த கால தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கல அப்படின்னா தமிழக அரசியல்ல அதோடைய இருப்பு கேள்விக்குறியாயிடும். திமுகவுடைய அதிகார பசிக்கு காங்கிரஸ் பலியாகாம இருக்கணும் அப்படின்னா சரியான நேரத்துல தகுந்த அரசியல் முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணம் இதுதான். இல்லனா தமிழகத்துல காங்கிரசுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது வெறும் ஏட்டு அளவுல மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதுதான் உண்மை. இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள செம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.